மார்ச் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை இறைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனம், மீண்டும் 5 to 9 வசனங்கள், சிறப்பாக 6-7 வசனங்கள், சிறப்பாக 7வது வசனம். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நாம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருக்கியமான கடவுள் வேறு இனம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்னும் நேர்மை சட்டங்களும் தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்கள் முறைமைகளை கொண்ட வேறு இனம் ஏதாகிலும் உண்டா? 2 கொஸ்டின் கேட்கப்படுது. ஒன்று, நாம் குரல் எழுப்பும் போது கடவுள் நம்மோடு இருக்கிறார். குரல் எழுப்புவது எவ்வளவு சத்தம்? இப்போ சத்தம் எழுப்பணும், சவுண்ட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அப்போ அவ்வளோ அண்மையில் இருக்கிறார். கால் அப்பான் ஹிம், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பதில் மொழி தருவார். கூப்பிடுங்கள், கால் அப்பான் ஹிம். கூப்பிட்டா அருகில் தானே இருக்கு. அப்படின்னா காட் இஸ் நியர். எஸ்ஐயா 55:6 சொல்ல, அவர் அண்மையில் இருக்கும்போது அவரை நாடுங்கள், அவரை தேடுங்கள். இஸ் ஒயில் நியர், அவர் அண்மையில் இருக்கிறார். இப்போ உண்மையில் இருக்கிறார். 2வது, சட்டங்களை கொண்டுள்ள நியமங்கள் கொண்டுள்ள ஜனம் வேறு யாரும் இல்லை. அது மோசே சட்டத்தை கொடுத்தார், ஆனால் அதை நிறைவேற்றிட்டார். அவைகளை நிறைவேற்றி அன்பின் வார்த்தைகளை, அன்பின் கட்டளை கொடுத்தார். தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயா, உன்னைத்தான் நீ அன்பு செய்வது போல உன் அயலான் அன்பு செய்வாக. இந்த அன்பு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் அண்மையில் இருக்கிறார். அந்த அன்பு எங்கே இருக்கு? நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே ரோமர் 5:5 சொன்னது போல எதிர்நோக்கு நமக்கு கண்டிப்பாய் நிறைவேறி தீரும். அது ஏமாற்றம் செய்யாது. அது பரிசுத்த ஆவியின் அன்பினால், பரிசுத்த ஆவியான நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்மோடு இருக்கிறார். நாம் கூப்பிடும்போது அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்மை வாழ வைக்கிறார். வார்த்தையை நம் வாழ்வாக மாற அர்ப்பணிப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் என்று மாறாதவராயிருக்கு. நம்முடைய கிருபை சமாதானத்தால் எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.